அரசியலின் மூத்த முன்னோடி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், காட்பாடி தொகுதி மக்களின் அன்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களின் வெற்றி பயணத்தை பற்றிய ஒரு தொகுப்பு இது. அரசியல் என்பது வெறும் பதவி மட்டுமல்ல, அது ஒரு சமூக சேவை என்பதை கடந்த 50 ஆண்டு காலமாக நிரூபித்து வருபவர் துரைமுருகன் அவர்கள். 1971 முதலில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றது முதல் இன்று வரை காட்பாடி மண்ணின் அடையாளமாகவே மாறிவிட்டார். சட்டசபையில் அவர் எழுப்பும் கணீர் குரலும் நையாண்டி கலந்த சாதுரியமான வாதங்களும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அந்த கம்பீரமான குரலுக்கு பின்னால் தனது தொகுதி மக்களுக்காக துடிக்கும் ஒரு தாய் உள்ளம் இருப்பதை காட்பாடி மக்கள் நன்கு அறிவார்கள். கல்வி மற்றும் சுகாதார புரட்சி, ஒரு ஊரின் வளர்ச்சி என்பது அந்த ஊர் பிள்ளைகளின் கல்வியில் இருக்கிறது என்பதை ஆழமாக நம்புபவர் நமது வேட்பாளர். காட்பாடி இன்று ஒரு கல்வி மையமாக திகழ்கிறது என்றால் அதற்கு பின்னால் துரைமுருகன் அவர்களின் பெரும் உழைப்பு இருக்கிறது. அவர் ஒருவரின் உழைப்பு இருக்கிறது. முன்பெல்லாம் சட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்றால் சென்னைக்கோ அல்லது வெளி மாவட்டங்களுக்கோ செல்ல வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இன்று நவீன வசதிகளுடன் கூடிய காட்பாடி சட்டக் கல்லூரி நமது மண்ணிலேயே கம்பீரமாக நிற்கிறது. அதே போல கிராமப்புற மாணவர்கள் மிக குறைந்த செலவில் உயர்கல்வி பெற சேற்காடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கு. கல்விக்கு அடுத்தபடியாக சுகாதாரம், அவசர மருத்துவ உதவிக்கு வேலூர் மாநகரத்தையே நம்பியிருந்த நிலையை மாற்றி சேற்காட்டில் பிரம்மாண்டமான அரசு பொது மருத்துவமனையை கொண்டு வந்தவர் துரைமுருகன். இன்று ஏழை எளிய மக்கள் தரமான சிகிச்சையை தங்கள் ஊருக்கு அருகிலேயே பெற்று வருகிறார்கள். இது வெறும் கட்டிடம் அல்ல, மக்களின் உயிர் காக்கும் கோட்டை. உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து, காட்பாடி என்றாலே போக்குவரத்து நெரிசல் தான் நினைவுக்கு வரும். அந்த பிம்பத்தை உடைக்க மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தி காட்டியுள்ளார். நமது காட்பாடி ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள போக்குவரத்து சிக்கலை தீர்க்க காட்பாடி ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்ட விதம் அந்த பகுதி மக்களின் பல ஆண்டு கால போராட்டத்திற்கு பயனாக அமைந்தது. அது மட்டுமா, பிரம்மபுரம் மேம்பாலம் வழியாக செல்லும் சாலைகள் இன்று தடையற்ற போக்குவரத்திற்கு வழிவகுத்துள்ளன. கட்டமைப்பு என்பது சாலைகளோடு முடிவடைந்து விடவில்லை. சொந்தமாக வீடு இல்லாமல் தவித்த மக்களுக்காக கரிகிரி பகுதியில் உருவாக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு நிம்மதியான வாழ்விடத்தை தந்துள்ளது. வீடற்றவர்களுக்கு வீடும் ஊரை இணைக்க பாலமும் அமைத்து கொடுத்தவர் நமது துரைமுருகன் அண்ணன் அவர்கள். ஏன் மீண்டும் துரைமுருகன் அவர்கள் என்று இன்னுமா உங்களுக்கு கேள்வி எழுகிறது? ஏன் நாம் மீண்டும் துரைமுருகன் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? பதில் மிக எளிது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காட்பாடி மக்களின் குறைகளை கேட்க எப்போதும் ஒரு தலைவர் அவர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக நின்று தமிழக அமைச்சரவையில் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து மாநிலத்தின் நீர் ஆதாரங்களை காப்பதில் அவர் காட்டும் ஆர்வம் மலைப்பானது. தன் தொகுதி தேவைக்கான நிதி ஒதுக்கீடுகளை போராடி பெறுவதிலும் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் அவருக்கு நிகர் அவரே. வளர்ச்சி என்பது ஒரு நாளில் முடிந்து விடுவதில்லை, அது ஒரு தொடர் பயணம். அந்த பயணத்தை வழிநடத்த அனுபவம் மிக்க ஒரு வழிகாட்டி காட்பாடிக்கு தேவை. வளர்ச்சி தொடர வேண்டும், வாய்ப்புகள் பெருக வேண்டும், உங்கள் வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசிக்க வேண்டும். தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் கரங்களை வலுப்படுத்த அனுபவம் வாய்ந்த ஆற்றல் மிக்க தலைவர் துரைமுருகன் அவர்களை மீண்டும் வெற்றி பெற செய்யுங்கள்.